தமிழிலே ஒரு 15 நிமிடம் தான் பேசியிருப்பேன். ஆகையினாலே அதனுடைய விரிவாக இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். அதே தலைப்பு என்னவென்றால் மாற்றம். ஆங்கிலத்திலே ஷிஃப்ட், மாற்றம். கிறிஸ்து பிரியமானவர்களே, என்னோட கூட திருப்புங்க 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நம் வேதம் என்ன சொல்லுகிறது? நம் வாழ்க்கையை 2ஆய் பிரிக்கிறது. ஒன்று பழைய வாழ்க்கை, இன்னொன்று புதிய வாழ்க்கை. அப்ப இந்த மாற்றம், இந்த ஷிஃப்ட் எங்கேருந்து வந்திருக்குது? பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்குள்ளாக இந்த மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. ஆமென். அது நடந்தாயிற்று. இதுக்கப்புறம் என்ன இருக்கு பேசுறதுக்கு அப்படி இருந்தால், இன்னும் சற்று இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையும் ஆறுதலையும் நல்ல ஒரு ஐடியா கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கிறிஸ்து பிரியமானவர்களே, அப்படியாக போன செய்தியிலே நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் அநேக நபர்களை குறித்து அவர்கள் வாழ்க்கையிலும் இவ்வாறாக ஒரு திருப்பம் நிறைவேறினது என்று நாம் பார்த்தோம். ஒரு மாற்றம். அந்த மாற்றம் எப்படியாக இருக்கும் என்றால், நல்ல மாற்றமும் உண்டு, கெட்ட மாற்றமும் உண்டு. முதல் மாற்றம் யார் வாழ்க்கையிலே வந்தது? ஆதாம் வாழ்க்கையிலே வந்தது. இந்த மாற்றத்தை கொடுக்கிறது உலகத்திலே தேவனும் மாற்றத்தை கொடுப்பார், பிசாசும் மாற்றத்தை கொடுப்பார். சரியா? வாழ்க்கையிலே மாற்றத்தை தேவனாலும் கொடுக்க முடியும், பிசாசினாலும் கொடுக்க முடியும். ஆனால் தேவனிடத்து வருகிற மாற்றம் நல்ல மாற்றம், பிசாசிலிருந்து வருகிற மாற்றமோ கெடுதியான மாற்றம். அப்படி இருக்க ஆதாமுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், கனியை சாப்பிட்ட பிற்பாடு வந்த மாற்றம் ஒரு கெடுதியான மாற்றம். அதை பிசாசு தான் கொண்டு வந்தான், நமக்கு தெரியும். அப்படியாக அந்த பட்டியலில் அநேக பேரை நான் சொன்னேன். காயினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஏனோக்கோட வாழ்க்கையில ஒரு மாற்றம், நோவாவின் வாழ்க்கையில வெள்ளம் மாற்றம் வந்தது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஈசாக்கோட வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வந்தது, யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தது. இதெல்லாம் நன்மையான மாற்றங்கள். மோசேவோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தது, யோசுவாவோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தது, நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் வாழ்க்கையில மாற்றம் வந்தது, தாவீது வாழ்க்கையில மாற்றம் வந்தது. தாவீது வாழ்க்கையில மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். நல்லதுல இருந்து கெடுதி, அப்ப கெடுதல இருந்து நன்மை, அப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். சாலமோனுடைய வாழ்க்கையில நல்ல வழியா வந்தாரு. ஆனால் அவர் அநேக பெண்களை திருமணம் பண்ணி அந்நிய தேவர்களுடைய விழுந்து போனபடினாலே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாச பட்டியல்ல ஒரு பெயர் இல்லை. சரியா? அப்படியாக மாற்றம். அப்புறம் இஸ்ரவேல் தேசத்திலே மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். அங்க ஒரு ஷிஃப்ட் வந்தது. சரியா? அப்புறம் புதிய ஏற்பாட்டிலே பேதுரு, அதுக்கு முன்பு வேதாகமத்திலே ஆக பழைய புத்தகம் என்று கருதப்படுகிற யோபினுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வந்தது. நல்லதொரு ஆசீர்வாதமான வாழ்க்கை கீழே விழுந்தது. மறுபடியும் அவர் வாழ்க்கை இன்னொரு ஷிஃப்டுக்குள்ளாக போய் முன்னாடி இருந்த வாழ்க்கையை காட்டிலும் இன்னும் உயர்தரமான ஆசீர்வாதங்களை அவர் பெற்றார். ஆமென். அப்புறம் தானியேல் வாழ்க்கையை பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டிலே அநேக இருந்தாலும் நம் குறிப்பாக பேதுரு மற்றும் பவுல் இவர்களுடைய வாழ்க்கையிலே வந்த மாற்றத்தையும் நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில வந்த மாற்றத்தையும் நாம் காண முடியும். சரி, இன்று குறிப்பாக 2 நபர்கள் வாழ்க்கையில வந்த மாற்றத்தை நாம் தியானிப்போமாக. இந்த கப்புறுகளை சுருத்தி, யோசேப்பு மற்றும் தானியேல். யோசேப்பு, பழைய ஏற்பாடுல இருக்கிற யோசேப்பு மற்றும் தானியேல், இவர்கள் 2 பேருடைய வாழ்க்கையின் அடிப்படையிலே இன்னும் சில காரியங்களை ஒருவேளை நாம் இந்த கோணத்திலே பார்த்திருக்க மாட்டோம். கர்த்தர் என்று நம்மளோட கூட பேசுவாராங்க. கிறிஸ்து பிரியமானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்துக்கு வருவதற்கு முன்பதாக, யோசேப்பும் சரி தானியேலும் சரி, அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருவதற்கு முன்பதாக
ஒரு கடுமையான வாழ்க்கையை தான் அவர் கடந்து சென்றார்கள். யோசேப்பு எப்படி என்றால், அவர் வாழ்க்கையிலே அவர்கள் சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டார். சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டார். சகோதரர்களினாலே அவருக்கு அவர் மேல் பொறாமை கொண்டார்கள், அவரை ஏமாற்றினார்கள், அவரை விற்று போட்டார்கள். விற்று போட்டது மாற்றமல்லாமல் அவர் இறந்து போய்விட்டார் என்றும் தன் தகப்பனிடம் செய்தி அனுப்பிவிட்டார். சரியா? அப்ப யோசேப்பு இறந்து போனார் என்று வேதத்துல 2 நபர்கள் நம்பினார்கள். ஒன்று யாக்கோபு, இன்னொன்று யார்? சரி, நீங்க டைம் எடுத்து யோசிச்சு பைபிள் படிச்சு என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கு ஒரு ஒரு கேள்வின்னு கேட்கிறேன். பைபிள்ல இருக்கிற முக்கியமான நபர்கள்ல, யோசேப்பை சம்பந்தப்பட்ட நபர்கள்ல 2 பேர் யாரு யாரு? இல்ல, பெஞ்சமின் கூட இருந்தாரு. அவர் விட்டு போடும் போது பெஞ்சமின் இருந்தார். ரைட். ரூபன் நினைச்சுக்கிட்டாரு, செத்து போயிட்டாரு. ஓகே, எங்க கத்துக்கிட்டீங்களா? அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, அதே மாதிரி பிட்ரையல், ஏட்ரட், அப்புறம் என்ன ஆயிட்டு, யோசேப்பு வாழ்க்கையில இப்படி நடந்தது. தானியேல் வாழ்க்கையில அப்படிதான். அந்த தேசம் ஒரு வீழ்ச்சியின் காலத்தில் இருந்தது. அந்த தேசம் வீழ்ச்சி, அங்க இருக்கிறவர்களுக்கு எதிர்காலம் இல்லை. அப்படியாக அவர்கள் நேபுகாத்நேச்சர்னாலே என்ன செய்யப்படுகிறார்கள்? சிறை பிடிப்புக்கு பாபிலோனு கொண்டு போகப்படுகிறார்கள். தானியேலும் அவர் கூட இருந்த நண்பர்களும் அநேக ஜனங்கள் கொண்டு போனார்கள். ஒரு ஒரு போராட்டம் நிறைந்த, ஒரு தோல்வி நிறைந்த ஒரு வாழ்க்கை. சரியா? இப்படிதான் போறாங்க. ஒரு பக்கம் அடிமையாக யோசேப்பு விற்கப்படுகிறார், மறுபக்கம் தானியேல் சிறை கைதியாக சிறையிருப்புக்கு பாபிலோனு கொண்டு போகப்படுகிறார். ரொம்ப ஒரு மோசமான நிலை. நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வந்ததில்லை, அப்படித்தானே? நம்ம எங்க யாருக்கும் அடிமையாக இல்லையே, ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பிசிக்கலி நம்ம இந்த மாதிரி ஒரு கடுமையான காலகட்டத்தை கடந்து போகிறது இல்லை. ஆனாலும் ஒரு கடந்து போனார்கள். அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது. தானியேலுக்கும் தண்டனை, இவருக்கும் என்ன, யோசேப்புக்கும் சிறை தண்டனை வந்தது. இதெல்லாம் அந்த ஷிஃப்ட்டுக்கு முன்பதாக, மாற்றத்துக்கு முன்பதாக மாற்றம் வந்தது. ஒரு மாற்றம் வந்தது. யோசேப்பின் வாழ்க்கையில வந்த மாற்றத்தை நாம் வாசிப்போம். என்ன மாற்றம் வந்தது அப்படி என்றால், ஆதியாகமம் 41, ஆதியாகமம் 41 வசனம் 38 வாசிக்க முடியும். இது யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வந்த மாற்றம், திருப்பம், ஷிஃப்ட். 41ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் 41 verses 38 till 44, 38 44 வரை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவனும் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமையும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். ஆமென். என்ன, சிறையில இருந்த யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த மாற்றம். ஆமென், அல்லேலூயா. ஒரு ஷிஃப்ட் நடந்தது யோசேப்பினுடைய வாழ்க்கையில. எப்படியே உயர்த்தப்பட்டிருக்கிறார். ராஜா பார்வோனுக்கு அடுத்த மனிதன் யோசேப்பு. அல்லேலூயா.
கர்த்தர் மாற்றம் கொடுத்தார் என்றால் அது மனிதன் கொடுக்கிறதுக்கு மேலாக அவர் கொடுப்பார். ஆமென். நம் வாழ்க்கையில அவர் மாற்றத்தை கொடுப்பாரா? நிச்சயமாய் கொடுப்பார். நம்ம சில நேரத்தில் யோசிச்சு ஒத்துருப்போம், இவ்வளவு மாற்றம் வந்தா நல்லது, என்னுடைய வேலை காரியமா இருக்கலாம், என்னுடைய தொழிலா இருக்கலாம், இவ்வளவு மாற்றம் வந்தால் போதும் என்று ஒருவேளை நாம் சிந்தித்திருப்போம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற மாற்றம் வேற லெவல்ல இருக்கும். அல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையை பார்ப்போம். தானியேல் வாழ்க்கையில வந்த மாற்றம் என்ன அப்படி என்றால், தானியேல் 2ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். யோசேப்போட வாழ்க்கையில மாற்றம் வர்றது முன்னுக்கு என்ன நடந்தது நமக்கு தெரியும். சரியா? அதனால நாங்க அந்த ஹிஸ்டரி நான் சொல்லாதபடி மாற்றத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே போல தானியேல் வாழ்க்கையிலையும் என்ன மாற்றம் வந்தது, அதுக்கு முன்பதாக என்ன நடந்தது என்று நமக்கு தெரிந்தபடினாலே என்ன மாற்றம் அதை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 46, 48, 46 48. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீர் இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவன், ராஜாக்களுக்கு ஆண்டவரும், மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற மாற்றம் சிறந்த மாற்றம். ஆமென். அப்போ தானியேல் மற்றும் யோசேப்பு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தது. ஒரு மாற்றம் வந்து அவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது, அவர்களுடைய கஷ்ட காலம் மாறி போனது, அவர்கள் நிலை மாற்றப்பட்டது. இனி அவர்கள் வாழ்க்கையில என்ன இல்லை? பிரச்சனை இல்லை. ஆமென். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப யோசேப்பு ஒரு நல்ல ஒரு பதவி அந்தஸ்துல இருக்கிறார், தானியேலும் நல்ல ஒரு பதவி அந்தஸ்துல வந்து விட்டார். எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் இவர்கள் வாழ்க்கையில இனி பாடு இல்லை? அவர் வாழ்க்கையில பாடு இல்லை. ஆங்கிலத்துல நான் ஒரு வசனை வாசிக்க போகிறோம். அதுல வந்து இந்த பாடு என்ற வார்த்தைக்கு ட்ரபிள்ஸ் என்று போட்டிருக்கு. யோசேப்போட வாழ்க்கையிலையும் தானியேலோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லாம இருக்குமா? அடிமட்டத்திலே ஆண்டவர் தூக்கி கொண்டு வந்து நிறுத்தி, ஆண்டவர் தான் நிறுத்தினாரு. இவர்கள் முன் வந்து தன்னை உயர்த்திக்கிட்டார்களா? இல்லை, கர்த்தர் உயர்த்தின உயர்வு. ஆனால் நமக்கு தெரியும் கிறிஸ்து பிரியமானவர்களே, முக்கியமான பொறுப்புல இருக்கிற இவர்களுக்கு எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். லேசான காரியமா? ஒரு புறம் எகிப்தை அவர் நடத்த வேண்டும் பஞ்ச காலத்திலே. இங்கோ தானியேலுக்கு பாபிலோன் மாநகரத்து மேல ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இந்த பாபிலோனை அவர் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாபிலோனை இவர் என்ன செய்யணுமா? இவர் அதை பொறுப்பில் வைத்து கண்காணிக்க வேண்டுமா? ஒரு குடும்பத்தை நடத்துறதே பெரிய பாடா இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க? என்ன சொல்றீங்க பிரதர்? குடும்பத்தை நடத்த 2-3 பிள்ளைங்களை வச்சு நடத்துறதே பாடு. ஒரு சின்ன ஒரு வேலை, எனக்கு பிரச்சனையே இல்லைங்க வேலை அப்படி சொல்லணும் யாராச்சும் இருக்கிறோமா? எல்லா வேலையிலையும் பிரச்சனை இருக்குது, எல்லா தொழிலும் பிரச்சனை இருக்குது, குடும்பத்துல பிரச்சனை இருக்குது. ஒரு பிள்ளையா இருந்தாலும் பிரச்சனை. பிள்ளையா இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, பிள்ளை இல்லையேன்னு. பிள்ளை உள்ளவங்களுக்கு ஐயோ இந்த ஒரு பிள்ளைய வச்சு நடத்துறதே கஷ்டமா இருக்குது. ஆமேன்லாம் வருது, அது உண்மை. ஏன் இவ்வளவு பிரச்சனை? இன்னொன்னு, இந்த வாலிப பிள்ளைங்கள்லாம் சினிமா பார்த்து 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 இந்த காதல் மயத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. காதல் மாயம். அவங்க காதல் நிறைவேறணும்னா அது முழு பட கதையும் அப்படியே அவங்க காதல்ல போராட்டம், அடிச்சு புடிச்சு, இங்க வில்ல உதைப்பான், இவனு தப்பி ஓடுனாங்க எல்லாம் முடிஞ்சு கடைசியில இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களாம். படம் முடிஞ்சிச்சு. ஆனா பிரச்சனை அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது.
அதை படத்துல காட்டுறது இல்லை. அநேக டிவோர்ஸ் திரும்ப லவ் மேரேஜ் தான். ஆமாவா இல்லையா? திருமணம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு தொடக்கம். அந்த தொடக்கத்தை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தொடங்கினோம் என்று சொன்னால் அது ஆசீர்வாதமாய் முடியும். அல்லேலூயா. அப்ப எல்லாம் நம்ம பாடைக்கு போற வரைக்கும் பாடுகளை தவிர்க்க முடியாது. நல்லா இருக்குல்ல? பாடைக்கு போற வரைக்கும் பாடுகளை தவிர்க்க முடியாது. ஏன் அப்படி என்றால் என்னோட கூட திருப்புங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 34, 33 தான் நம்ம எல்லாம் மெமரிஸ்ல வச்சிருக்கிற ஒரு வசனம். 33 வந்து முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 34ஆம் வசனம் அது நம்ம அதிக நேரத்தில் மறந்து விடுவோம். என்னவென்றால், வாசிக்கிறேன், மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்த நாளுக்கு அதின் பாடு போதும். யார் சொன்னது இது? அந்தந்த நாளுக்கு அந்தந்த நாள் பாடு போதுமா? யார் சொன்னது? இயேசு சொன்னது. அப்ப உண்மை என்ன? 365 நாளும் பாடுகள் உண்டு. ஆமென். பாடுகளை நாம் தவிர்க்க முடியாது. அதனால்தான் நமக்கு ஒரு ஊழியக்காரங்க வந்து சொன்னார், அது வாழ்க்கை ஒரு பாடு. சொல்லுங்க, தொடர்ச்சியா சொல்லுங்க. ஆகையினால் நீ தொடர்ந்து பாடு, இல்லைன்னா உன் பாடு பெரும்பாடு. சரியா? பாப்போம், இந்த வருடம் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அவரை நம்ம வர வைப்போம், சபையில பயன்படுத்துவோம். ஆமாம். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன? நம் வாழ்க்கையில தினந்தோறும் பாடுகள் உண்டு. இல்ல வாழ்க்கையில பாடு இல்லை அப்படின்னா அது கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள போதனை. ஆண்டவரே சொன்னார் பாடு உண்டு. அப்ப இந்த பாடு எங்கே தொடங்கினது? ஆண்டவர் தானே, அவர் தானே படைத்தார் உலகத்தை. உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. அவர் படைத்த உலகத்திலே பாடுகள் உண்டா இல்லையே? அவர் அனைத்து நேர்த்தியாக உண்டு பண்ணுகிறவர் தானே. சரியா? இப்ப நம்ம என்ன செய்வோம்? எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸா இருக்கட்டும், அல்லது மொபைல் போனா இருக்கும், ஏதாவது மைக்ரோஃபோனா இருக்கட்டும், நல்ல விலை உயர்ந்ததா பார்த்து வாங்குறது என்ன காரணம்? என்னது? வாகனமா இருக்கட்டும், இது டிஃபெக்ட் இல்லாம, பழுது இல்லாம ரொம்ப நாள் பாய்க்கலாம். அப்படித்தானே? ஏதோ உலகத்துல இருக்கிற ஒரு கம்பெனியோ ஒரு பிராண்டோ நல்ல ஒரு பொருளை கொடுக்க முடியும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணினதுல தீமை வருமோ? அப்புறம் எப்படி, எங்கே இந்த பாடு வந்தது? அப்படி என்றால் இதை நாம் எங்க போய் பார்க்கணும்? ஆதாமுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நாம் இதை விளங்கி கொள்ள முடியும். இது எங்க ஆரம்பித்தது அப்படி என்றால் ஆதாமுடைய வாழ்க்கையில தான் தொடங்கினது. தேவன் உலகத்தை படைக்கும் பொழுது இந்த உலக ஒவ்வொரு நாள் 6 நாள் படைப்பிலும் அவர் என்ன செய்வார்? தன் படைப்பை பார்த்து என்ன சொல்வார்? நல்லது, இட் வாஸ் குட். ஆமென். தீமை இல்லையாம். 6 நாள் படைப்பிலையும் அவர் என்ன சொல்லுகிறார்? நல்லது, 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 நல்லது. 6ஆம் நாள்ல 2 முறை நல்லது, நல்லது. ஆமென். நல்லதா இருந்த இந்த நாட்கள் எப்படி பாடுகளாய் மாறினது? அப்படி என்றால் இதோ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 3 வசனம் 16 19 முடிய இந்த தேவன் படைத்த நல்ல பூமி எப்படி பாடுகள் நிறைந்ததாய் மாறினது என்பதை இந்த பகுதி நமக்கு விளக்கி காட்டுகிறது. அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாகும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து
புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்து பிரியமானவர்களே, தேவன் படைத்த இந்த பூமிக்கு சாபம் வந்தது ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம். கீழ்ப்படியாமையினாலே வந்த பாடுகள் இன்னும் நம்மை பின்தொடர்ந்து வருகிறது. மேலும் அது வசனம் சொல்கிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாகி இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். அல்லேலூயா. ஆதாம் உடைய கீழ்ப்படியாமை இந்த உலகத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த உலகத்திலே செடிகள், தாவரங்கள், முட்களை பிறப்பித்தது சாபத்தின் அடையாளமாக. ஆமென். அப்போ என்ன, இயேசு 2000 வருடத்துக்கு முன்பதாக வந்து எல்லா சாபத்தையும் அவர் முறித்து போட்டாரே, அப்ப ஏன் இன்னும் சாபம் இந்த பூமியிலே தீரவில்லை? முள்ளு இன்னும் இருக்குதா இல்லையா? முட்கள் இருக்குதா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அப்ப இந்த பூமியிலிருந்து சாபம் அகற்றப்படவில்லையா? அப்படி என்றால் கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்னும் அகற்றப்படவில்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சாபத்திலிருந்து விடுதலை அவர் நிச்சயமாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ எப்ப இந்த பூமி, தேவன் படைத்த பூமி அல்லவா இது? ஆமென். வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று தன்னுடைய பூமி என்று சொல்லுகிறாரே, இந்த தன்னுடைய பூமி எப்பொழுது பூர்ண விடுதலை அடையும்? அப்படி என்றால் அதற்கு ஒரு நேரம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அது எங்க நான் பார்க்க முடியும்? தானியேல் எழுதின, மன்னிக்கவும், தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம். தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 24. இது ஒரு காலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன காலமாம்? மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வரவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. என்னது? மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணப்படுகிற நாள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டாரா? அப்படி என்றால் இன்னும் இல்லை. இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு அவர் ஆளுகை செய்கிற அந்த நாள் சமீபத்தில் இருக்கிறது. ஆகினால அவர் இப்பொழுது அவர் சிலுவை மரணம் அடைந்து உயிர்ப்பித்து தேவாதி தேவனாக இரட்சகராக இருக்கிறார். ஆனால் ஆளுகை செய்கிற அபிஷேகம் இன்னும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த ஒரு நாள் வரும் பொழுது அந்த நாள் என்ன நடக்குமா? அப்போ மீறுதல்கள் இருக்காதா? யாரும் ஒன்ன மீறி இன்னொன்னு செய்ய மாட்டாங்க. தவறு பாவம் என்றால் என்ன சொல்லப்பட்டு இருக்குது? அதை மீறி செய்தால் தவறு. அப்படித்தானே? வாகனத்தை ஓட்டுறோம், சீட் பெல்ட் போடணும்னு சட்டம் சொல்லுது. அதை போடாம ஓட்டணும்னா நாம் மீறுகிறவர்கள். அதான் மீறுதல். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும். பாவம் இருக்குதா உலகத்துல? கிறிஸ்தவ மத்தியில பாவம் இருக்கு. என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கை பாவம் இருக்குதா? இன்னும் இருக்குது. போராட்டம் நிறைந்த வாழ்க்கை பாவம் இருக்குது. ஆனா இந்த பாவம் முழுமையாக தொலைக்கப்படுகிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை, நீதி நமக்கு நித்தியமா பார்க்க முடியாது. கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், கொஞ்ச நாள் இப்படி போகுது. இதெல்லாம் நித்தியமாய் ஒரு நீதி வருகிற நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் என்னது? தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரைக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறது. ஆகிய கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த பூமியின் நிலை, இந்த பூமியிலே வரப்பட்ட இந்த சாபமானது ஒரு முடிவுக்கு வருகிற ஒரு நாளை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார்.
ஆமென். இது எப்பொழுது நிறைவேறும் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையிலே இது நிறைவேறும். ஹல்லேலூயா. அந்த நாள் வரைக்கும் இந்த பூமியில் எப்படி இருக்குமா? பாடுகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். சரியா? இப்போ சற்று ஒரு கற்பனையில ஆதாமுடைய அனுபவத்தை கொஞ்சம் போய் பார்ப்போம். கனி சாப்பிடல, இன்னும் அவர் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? உலகத்துல தீமை இல்லை, பாடு இல்லை. ஹல்லேலூயா. மகிமையின் நாட்கள் அது. பாவம் ஒண்ணு வரல. அவன் தேவ சாயலுடையவனாய் இருக்கிறான். இப்ப கனியை சாப்பிட்டாரு. ஆண்டவர் ஒரு பஞ்சாயத்து பண்ணி தோட்டத்தை துரத்தி விட்டார், போடா வெளியேன்னு. இப்ப ஆதாமுக்கு புதிய தலைவலி அவருக்கு வருது. அவருடைய இந்த தேவ மகிமையற்ற சரீரம் அவருக்கு வித்தியாசப்படுது. முதற்கொண்டு அவரால் தூங்க முடியல. இப்படி திரும்பி படுக்கிறாரு, தூக்கம் வரல. ஏன்னா இது சாதாரண மாம்சமா மாறிடுச்சு. நமக்குள்ள போராட்டம் இன்னைக்கு ஆதாமுக்கு இருந்தது. தூக்கத்துல ஒரு போராட்டம். தூங்கி எழுந்திருக்க முடியல. இவளால் அப்படி இல்லை. அவர் ஆண்டவர் ஆதாம் படைத்து மறுநாள் இன்னைக்கு படைச்சு நாளைக்கு அவர் கனியை சாப்பிடல. அது சில வருடங்கள் போயிருக்கணும். ஏன்னால் அவர் கோடி 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 கணக்கான மிருகங்களுக்கு பெயர்களை வைத்து என்ன செய்தார்? அது அவரோட ப்ராசஸ் டுக் டைம். ஒரு நாள் நடந்த சம்பவம் இல்லை. நல்ல தேவ மகிமை, நல்ல வாழ்ந்த நல்ல ஒரு என்ன சொல்றது, அந்த லைஃப் ஸ்டைல் அவ்வளவு பரிசுத்தமா இருந்தது. இப்போ இவர் பார்க்கிறாரு, காலையில எழுந்திருக்கிறது பிரச்சனை நமக்கு இல்லையா? ஆமா இல்லையா? பாடு எங்க ஆரம்பிச்சிச்சு? ஆதாமுடைய கீழ்ப்படியாமையில வலிக்குது. காலையில் ஏந்திருக்கும் போது இப்போ ஆதாமுக்கு உடம்பு வலிக்குது. என்ன புதுசா இருக்கு, என்ன இது வலியெல்லாம் வருது உடம்புல அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. தலை வலிக்குது. இலவசமான உணவு இல்லை. என்ன சொல்ற ஆண்டவர்? நீ என்ன செய்யணும்? வேர்வை செஞ்சுதான் நீ சாப்பிடணும். வேர்வை வருது உடம்புல. பாடு. சொந்த காசுல சூழ்நிலை வச்சுக்கிட்டாரு. அதான் சமாதானம் இல்லை. தூங்கி எழும்பும் பொழுது இவனுக்கு என்ன காத்து கொண்டு இருக்குதோ வித்தியாசமான ஒரு பாரம். இதுக்கு முன்னுக்கு அப்படி இல்லை. சந்தோஷமா தூங்குவாரு. எப்படா எழுந்திருக்குன்னு எழுந்திருப்பாரு. தேவனோடு நடந்தாரு. மகிமையின் வாழ்க்கை. இப்போ தேவ மகிமை இழந்து போனதுனால வித்தியாசம் படுது. சிலிப்பர் இல்லை, ஷூ இல்லை காலில். இவரோ முள்ள பிறப்பிக்கன்னு சொல்லிட்டாரு. நடக்கும் போது முள்ளு குத்துது காலில். இவ்வளவு நாள் இல்லை. புது அனுபவம். என்னடா குத்துது, ரத்தம் வருது. இன்னும் யாரும் நமக்கு நடந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நடந்திருக்கும். நமக்கு இது பழகிட்டு. ஆனா அவருக்கு புதிய அனுபவம், புதுசு. என்னது? இப்ப மிருகம்லாம் இவர் அட்டாக் பண்ணுது ஏன்னா இவர் ஆளுங்கிறதுக்காக படைக்கப்பட்டாரு. சிங்கம் புலியெல்லாம் அவரை பார்த்தா நிற்கும், உட்காரும். இப்போ இத மிருகத்தை பார்த்து இவர் பயந்து ஓடுறாரு. ஏன்னா அதிகாரத்தை எல்லாம் பிசாசு எடுத்துக்கிட்டான். இவர்கிட்ட அதிகாரம் இல்லை. இங்க போனா அது முட்டுது, அங்க போனா இது முட்டுது, இங்க போனா யானை மிதிக்க வருது. வித்தியாசமான அனுபவம். யாரோட அனுபவம்? ஆதாமுடைய அனுபவம். இன்னைக்கு நம்ம அதை கடந்து போயிட்டு இருக்கிறோம். நாயை பார்த்தா பயம், பூனையை பார்த்தா பயம், பள்ளியை பார்த்தா பயம், கருப்பாம்பூச்சை பார்த்தா பயம். இதெல்லாம் பாடுகள் தான். பாடுகள்லாம் பெருசு பெருசா யோசிக்க வேணாம். சின்ன சின்ன காரியங்களே பாடுகள் தான். இதெல்லாம் கடந்து போகிற ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. எப்படி உண்டாயிட்டு? இது ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே உண்டாயிட்டு. சரியா? அப்ப இந்த பாடுகள் இருக்குன்னு சொல்லி யார் அங்கீகரிக்கிறாத? உலகத்துல பாடுகள் இருக்கும். நற்செய்தியை சொல்ல வந்தவர், நற்செய்தியாக வந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு பாடு உண்டு.
ஆனாலும் நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம், என்ன நான் ஆண்டவருக்குள்ளாக வந்துட்டேன், இன்னும் ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் இன்னும் பாடி நான் கடந்து போகிறேன்? கிறிஸ்து பிரியமானவர்களே, அதற்கான காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துல என்னென்ன எப்படி இருக்கும் அந்த காலம் அப்படி என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. ரெவலேஷன் 21 verse 4. அவர்களுடைய கண்ணீர் யாவும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆதாமுக்கு முந்தின வாழ்க்கை உலகம் எப்படி இருந்ததோ அதைவிட இன்னும் மகிமையான நாள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். இது சத்தியம். இது வேதாகம் நம்ம கொடுக்கிற ப்ராமிஸ். அல்லேலூயா. ஒரு மகிமையின் நாள் நமக்காய் காத்து கொண்டு இருக்கிறது, நிச்சயமாய் காத்து கொண்டு இருக்கிறது. அது வரைக்கும் வாழ்க்கையில பாடுகள் உண்டு. என்னது? வாழ்க்கையில பாடுகள் உண்டு. இப்போ மத்தேயு 6:34 மறுபடியும் படிப்போம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். சரியா? கிறிஸ்து பிரியமானவர்களே, பொதுவா புது வருடத்துல எல்லாம் நல்ல செய்தியா சொல்லுவாங்க. உனக்கு நன்மை பெருகும், அது பெருகும், அது பெருகும். இப்போ இந்த வசனம் அந்தந்த நாளுக்கு அப்படின்னு சொல்ற இந்த நாள் 2026 வருமா வராதா? இயேசு கிறிஸ்து 2026 இருக்கிற 365 நாளையும் குறித்து இதை சொன்னாரா? அல்லது இல்ல அதுல ஒரு கொஞ்ச நாள், ஒரு 4 நாள் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை, மற்ற நாள் நல்லா இருக்கும்னு சொன்னார். ஆண்டவர் இயேசு சொன்னது 2026 உட்படுத்தினதுதான். அந்த நாள் இதோ நம்ம தானியேல்ல வாசித்த அந்த பாவத்தை தொலைக்கிற நாள் வரும் வரைக்கும் இந்த உலகமானது எதில் நிறைந்திருக்கும்? பாடுகள் நிறைந்ததுதான். நோ டவுட். பாடுகள் இருக்குமா? நிச்சயமா இருக்கும். அப்புறம் எப்படி நம்ம தொடர்ந்து வாழ்க்கையை ஓட்டு? பாடுகள். அப்ப எதுக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன்? எனக்கும் வெளியே உள்ளவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்படி என்றால் அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆறுதல். இதனால் என்னோடு கொடுத்திருப்பீங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6:1-3. இது பிள்ளைகளுக்குரிய ஒரு வசனமாக இருந்தாலும் நாம் எல்லாம் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. யோவான் 1:12 வசனம் சொல்லுகிற பிரகாரம் நாம் என்ன செய்கிறோம்? தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறதுனால இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் உரியதாக இருக்கிறது. என்ன? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை இருப்பதற்கும். உனக்கு என்னதான்? நன்மை இருப்பதற்கும். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? வாழ்நாள் இந்த உலகத்துல பாடுகள் உன்னை விட்டு போகாது, பாடுகள் உண்டு. அல்லேலூயா. ஆனால் இங்க வித்தியாசமான ஒரு காரியத்தை ஆவியானவர் எழுதி வைக்கிறார். என்ன? உனக்கு பாடு இல்லை, உனக்கு நன்மை. எப்படிங்க அந்த நன்மை வரும் அப்படி என்றால், சிம்பிள் ஃபார்முலா. கீழ்ப்படியாமையினாலே பாடு உள்ளுக்கு நுழைந்தது. இப்போ நீ கீழ்ப்படிஞ்சனா உனக்கு நன்மை உள்ளே வரும். அல்லேலூயா. யாருக்கு யார் கீழ்ப்படியணும்? இங்க இதுக்கு முன்னுக்கு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், மனைவிமார்கள் உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் போட்டிருக்குது. ஆமென். புருஷர்கள் மனைவிகளுக்கு கீழ்ப்படிங்கள் அப்படின்னு போட்டிருக்கா?
போட்டிருக்கா? சொல்லுங்க. போடல, அப்படி போடல. கணவர் மனைவிகளை அன்பு செலுத்துங்கள் அப்படிதான் போட்டிருக்கு. ஆனா நான் சொல்றேன், பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, கணவன்மார்களும் மனைவிக்கு கீழ்ப்படியணும், பெற்றோர் பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படியணும்னு பைபிள்ல போட்டிருக்கா? பெற்றோர் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியணும்னு போட்டிருக்கா? போட்டிருக்கா? இல்ல. ஆனாலும் பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, பெற்றோர் பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படியணுமா. பக்கத்து பேஜ் தான் இப்ப வாசிச்ச பக்கத்து பேஜ்ல 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. எல்லாரும் சத்தமா படிங்க. எபேசியர் 5:21. என்ன அர்த்தம் அது? ஒலிவியாக்க நீங்க கீழ்ப்படியணும், ஒலிவியா உங்களுக்கு கீழ்ப்படியணும். மறுபடியும் படிங்க சத்தமா. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா, ஆமென். சபைக்கு கொடுக்கிற உபதேசம். இதை நம்ம முன்னுக்கேந்து வாசிச்சு வந்தோம்னா, சபைக்கு பவுல் எழுதுகிறார் என்ன? சபையில நீங்க ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஒரு சமாதானத்தின் குடும்பம். ஆமென். இது வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க சொல்றது, நான் சொல்றத நீங்க கேளுங்க, அது அல்ல. இதுக்கு ஒரு ஃபார்முலா என்னவா? தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப தெய்வ பயம் இருந்துச்சுன்னா நம்ம யாரை போல மாறுறோம்? ஏசு தேவனை போல மாறுகிறோம். ரோமர் 8:29. இப்ப என்னவா? முதலாவது சபைக்குள்ளாக, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக தெய்வ பயம் வர வேண்டும். தெய்வ பயம் வரும் பொழுது நாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியும். கீழ்ப்படியும் பொழுது all will get well. ஆமென். அப்படிதான் வேலை தானே போட்டிருக்கு, நன்மை உண்டாகும். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம யாராருக்கெல்லாம் கீழ்ப்படியணுமோ அவங்க எல்லாருக்கும் நம்ம கீழ்ப்படியணும். நம் தேவாதி தேவனுக்கு கீழ்ப்படியணும், இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார், அவர் உணர்த்துவார், நீ இதை செய்யணும், அதை செய்யக்கூடாது, அதுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்து பிரியமானவர்களே, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் பொழுது நமக்கு என்ன வரும்? இந்த பாடுகள் இருக்கிற வண்ணமாகவே இருக்கும், ஆனால் அது நமக்கு நன்மை கேதுவாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா, ஆமென். நிச்சயமாய் இது வரும். வேற யாருக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும்? சபைக்கு கீழ்ப்படியணும், ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படியணும், அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும், அதிகாரத்திற்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆமென். அதற்கு மேலாக இதோ நாம் வாசித்த எபேசியர் 5:21 பிரகாரம் ஒருவருக்கொருவர் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இப்போ எப்ப ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போமா? ஒரு உதாரணத்தை பார்ப்போம். எப்படி தானியேல் வாழ்க்கையை பார்க்க போகிறோம். அவர் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தாழ்மையிலிருந்து உயர்த்தி வைத்திருந்தார். உயர்த்தி வைத்திருந்த அவருடைய வாழ்க்கையிலே பாடுகள் இல்லையா? அவரும் பாடுகளை சந்தித்தார். தானியேல் சந்தித்த ஒரு பாடு என்னவென்றால், அவருடைய நண்பர்கள் 3 பேர், ஷாத்ரா, மேஷாக், அபேத்நேகோ என்ன செய்யறாங்க? இப்ப ஒரு யாரு அந்த சிலையை செய்து வச்சார் இல்லையா, நேபுகாத்நேச்சார் செய்து வச்ச சிலையை வணங்கணும். ஒரு பாடு வந்துச்சா இல்லையா? உயர்த்தி வச்சுட்டார் ஆண்டவர். இவங்க நேபுகாத்நேச்சார் பக்கத்துல நல்ல ஒரு பதவியில பாபிலோன் மாநகரத்தை விசாரிக்கிற அளவுக்கு பதவியும் பொறுப்பும் யார் கையில வந்துருச்சு? இப்ப தானியேல் கையில இருக்குது. அப்படி இருந்தும் ஏதோ அவன் நண்பர்கள் கடந்து போகிற இந்த பாடுகள்ல தானியேலால ஒன்னும் செய்ய முடியல. அப்ப இந்த பாடு யாருக்கு வந்த பாடு? தானியேலுக்கு வந்த பாடு. ஒரு ஷிஃப்ட், ஒரு மாற்றம் நடந்த பின்பும் தானியேல் வாழ்க்கையிலே பாடுகள் வந்தது என்பதற்கு இது ஒரு உதாரணம். பாடுகள் வந்ததோ? அம்மதானே, அம்மவல்லையா? எவ்வளவு ஒரு பாடு! நீ இதை வணங்கணும், பொற்சிலையை வணங்கணும் அப்படி என்று ஒரு சட்டம் போடப்பட்டு இவர்கள் 3 பேரும் முடியாது என்று சொல்லுகிறார்கள். சரியா? அவர்கள் வாழ்க்கையில ஒரு பாடு. அந்த தானியேல்ல நம்ம 2வது அதிகாரத்துல கடைசி வசனத்தை நான் வாசிக்கல.
அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, தானியேல் என்ன செய்தாராம், அவர் நண்பர்களுக்கும் இவர் பரிந்து பேசி அவர்களுக்கும் நல்ல பொறுப்புகள் வந்துட்டு. இப்ப இந்த 3 பேரும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு சாதாரண ஜனம் அல்ல, அவர்களும் ஒரு பொறுப்புல இருக்கிறவர்கள், ஒரு பதவியில இருக்கிற முக்கியமான நபர்கள் தான். சரியா? இப்ப அவர்களுக்கு ஒரு பாடு. என்ன பாடு? இந்த பொற்சிலை வணங்கணும், இல்லாட்டி தீச்சுளையில் போடப்படுவார்கள். இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். நாங்கள் எங்கள் தேவனை அன்றி வேற யாருக்கும் எதற்கும் தலை வணங்க மாட்டோம் என்று கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதை நன்மையாக மாற்றி போட்டார். என்னது? தீச்சுளைகளுக்கு போட்டோம், அவர்களுக்கு தீ ஒரு கெடுதியும் பண்ணல. அந்த அவன் ஒரு விதமான அவனு அதுல தூக்கிட, அவங்க 3 பேரையும் தூக்கி கொண்டு போனவன் வெளியில இருந்து சூடு தாங்காம சுத்து போயிட்டான், எரிஞ்சு போயிட்டான். உள்ள போன இவங்க போட்டப்பட்டவங்களும் 3 பேர் பார்க்கறாங்க, உள்ளுக்கு 4வது நபர் இயேசு நிற்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்தம் இன்று உங்களுக்கு வருகிறது என்றால், நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது நாம் கடந்து போகிற பாடுகளிலே நம்மோடு கூட ஆண்டவர் நிற்கிறார். என்ன பாடு? ஜஸ்ட் நேம் இட். ஏன்னா தொழில்ல பாடா இருக்குதுங்க, குடும்பத்துல பாடு. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த பாடுகள் மத்தியிலே அந்த பாடை நமக்கு கர்த்தர் நன்மையாய் மாற்றத்தக்க அவர் வானதூதரே அனுப்புகிறது இல்லை, அவரே இறங்கி வருகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, சரீரத்திலே ஒரு பாடு. ஏதோ எனக்கு நோயையோ தாங்க முடியலையே, அந்த பாடு என்னால தாங்க முடியலையே, குடும்பத்துல பிரச்சனை எல்லாம் தாங்க முடியலையே. நம்ம கண்ணுக்கு தெரியாத சத்ரு கண்ணுக்கு தெரியும். என்ன? இயேசு அங்க வந்து நிற்கிறார். ஆமென். கீழ்ப்படியாமையில பாடு உள்ளுக்கு வந்தது. அந்த பாடுகளின் அதிபதி யாரு? பிசாசு. இங்கோ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை சத்ருவாக அங்க நின்று பார்த்து கொண்டிருந்தது நேபுகாத்நேச்சார். மற்றவங்க கண்ணுகளுக்கு தெரியல, நேபுகாத்நேச்சார் கண்ணுக்கு தெரியுது. நம்ம 3 பேர் அல்லவா போட்டோம், உள்ளுக்கு 4வது ஒரு ஆள் நிற்கிறாரே, அவர் தேவகுமாரன் போலே இருக்கிறாரே என்று யாரு? நேபுகாத்நேச்சார் கண்ணுக்கு தெரியுது. இப்ப இந்த தண்டனையை கொடுத்த நேபுகாத்நேச்சார் என்ன சொல்றாரு? அது போதும், வெளியே கொண்டுடுவாங்க. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 2026 பாடுகள் உண்டா? நிச்சயம் உண்டு. ஆனால் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியும் போது எந்த கீழ்ப்படியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்குள்ளாக நமக்கு என்னெல்லாம் நமக்கு கீழ்ப்படியணும் என்று ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறதோ நாம் கீழ்ப்படியணும். நான் பெரியவன், நீ பெரியவன், நான் அல்ல, நீ இல்லை, என்னோட தகுதி இவ்வளோ, நான் இவ்வளவு தெரியும், எனக்கு அவ்வளவு தெரியும், எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், அப்படி அல்ல. ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? கீழ்ப்படிந்திருங்க. அல்லேலூயா. வேத வசனம் நம்ம கொடுக்கிற ஆலோசனை. இந்த கீழ்ப்படிதல்ல இந்த வருடத்துல கர்த்தர் நமக்கு வருகிற பாடுகளை நன்மையாய் மாற்றுவார். இது சத்தியம். ஆமென். வருகிற சவாலை குறித்து பயப்படாதீங்க, விலைவாசியை குறித்து பயப்படாதீங்க, அரசாங்கத்தை பார்த்து பயப்படாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. புதிய பெண்டமிக் வரலாம், நிலநடுக்கம் வரலாம், வெள்ளம் வரலாம், விலைவாசி உயரலாம், என்னென்ன புது புது சவால்கள் இந்த வருடத்துல காத்து கொண்டு இருக்கு நமக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு கீழ்ப்படிதலுக்கு நம்ம உட்படுத்திட்டோம்னா, நம்மை ஒப்பு கொடுத்துட்டோம்னா கர்த்தர் சகலத்தையும் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே நன்மையாய் மாற்ற முடியாத ஒன்றுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு நம்ம ஜெபித்து இந்த நாள்ல கர்த்தர் பந்திக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். அதுக்கு பின்பு பாஸ்டர் நம்மோடு கூட இடைப்படுவாராங்க. எழுந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாள்ல வருடத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அன்று கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக இதோ நாங்கள் தாழ்த்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம், உயர்த்தி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
2026 கர்த்தர் எங்களை கூட்டி வந்து சேர்த்திரே உமக்கு நன்றி. இந்நாள் வரை உமோடு கூட பயணிக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. இந்த வருடத்திலும் கூட உமக்கென்று உமோடு பயணித்து தேவ ராஜ்யத்துக்கு என்று ஆத்ம அறுவடை செய்கிற ஒரு வாஞ்சை கர்த்தர் பிள்ளைகள் மேல வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, எங்களை காத்து கொண்டு இருக்கிற பாடுகள், எங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிற சகலவித சவால்களிலும் கர்த்தரை முன்னுக்கு வைக்கிறோம். கர்த்தரை நாங்கள் விட்டுவிடாதபடி எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் தினந்தோறும் எங்களோட கூட பிரயாணிக்கிறவராக எங்கள் வாழ்க்கையில இருக்கிற குறைகளை குற்றங்களை கர்த்தர் மன்னித்து கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற இந்த புதிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு இதனால் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்க்கையில பின்தொடர உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம், சபைக்கு கீழ்ப்படுகிறோம், ஊழியர்களுக்கு கீழ்ப்படுகிறோம், மேலாக ஒருவருக்கொருவர் நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ஆண்டவரே, நாளை கர்த்தர் வந்திருக்கிற யாருடைய வாழ்க்கையும் நன்மையும் கிருபையும் பெருக பண்ண கர்த்தர் மனமிறங்கும்படியாக ஜெபித்து இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய உடன்படிக்கையினோட உபதேசத்தோடு கூட இதோ இந்த நாளில் கர்த்தர் பந்திக்குள்ள நாங்கள் ஒரு குடும்பமாய் பிரவேசிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இனிமே இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இந்நாள் வரை இந்த வருடம் தொடங்கி இன்று 4ஆம் தேதி, இந்த 4ஆம் தேதி வரைக்கு இருக்கிற நாங்கள் சந்தித்த பாடுகளிலே கர்த்தருடைய கரம் மறுபடியாக ஜெபிக்கிறோம். அது நன்மையாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொருளாதாரம் நன்மையாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நோய்கள் நீங்கி ஆண்டவரே புதிய பலத்தினால இடைக்கட்டி நன்மையை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இதோ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் கண்ணீரை துடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிரச்சனைகளை கர்த்தர் விளக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சத்துருக்களை கர்த்தர் அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய இரக்கம் கூட இருந்து தேவராஜ்யத்திலே கனி கொடுக்கிறவர்களாக, இதோ அநேக கனி உடையவர்கள், பரிசுத்த ஆவியினுடைய கனி நிறைந்தவர்களாக இந்த வருடத்துல கர்த்தர் புதிய அபிஷேகத்தை தரும்படியாய் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். இந்த உறுதியோடு கூட நாங்கள் கர்த்தர் பந்திக்குள்ள பிரவேசிக்கிறோம். கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமென், ஆமென், ஆமென்.